வணக்கம். புத்திசாலித்தனம்னு சொன்னா நமக்கு உடனே என்னங்க ஞாபகம் வரும்? ஒரு ஐக்யூ ஸ்கோர், கரெக்ட்டா? ஆனா உண்மையான நுண்ணறிவுன்னா அது மட்டும்தானா? இல்ல, அத விட ரொம்ப ஆழமான, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஒரு வரியோட ஆரம்பிக்கலாம் வாங்க. புத்திசாலித்தனம்ங்கிறது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. அது நாம இந்த உலகத்தை எப்படி பார்க்கறோம், எப்படி உணர்றோங்கிற ஒரு முழுமையான கட்டமைப்பு. இந்த ஒரு வாக்கியமே நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்துது இல்லையா? பல வருஷங்களா, ஏன் பல தலைமுறையாவே நம்மளோட புத்திசாலித்தனத்தை ஒரே ஒரு நம்பருக்குள்ள அடக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அதுதான் ஐக்யூ ஸ்கோர். ஸ்கூல் அட்மிஷன்ல இருந்து பெரிய வேலை வரைக்கும் இந்த ஒரு நம்பர் தான் நம்மள எடை போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா இது கதையிலோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். சரி, வாங்க நம்ம மூளைக்குள்ள ஒரு சின்னதா ஒரு ஜேர்னி போயிட்டு வருவோம். முதல்ல நம்ம எங்க போக போறோம்னா, நம்மளோட தர்க்க ரீதியான மூளைக்கு. இதுதாங்க ஐக்யூவோட கோட்டை. இதோ பாருங்க, இதுதான் நம்ம மூளையோட சிஇஓ, அதாவது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். யோசிக்கிறது, பிளான் பண்றது, ஒரு விஷயத்தை பகுத்து ஆராயறதுன்னு எல்லா பெரிய வேலைக்கும் இவர் தான் ஹெட். நம்ம ஐக்யூ டெஸ்ட் எல்லாமே மெயினா இந்த சிஇஓட திறமையை தான் செக் பண்ணுது. அப்போ இந்த பகுதி என்னெல்லாம் வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த ஆழமா யோசிக்கிறது, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றது, மொழித்திறன், எதிர்காலத்தை பிளான் பண்றது. அதாவது நம்ம பேச்சு வழக்குல சொல்றோமே, படிப்பாளியோட மூளை அது இதுதான். ஆனா ஒரு நிமிஷம், நாம வெறும் கணக்கு போடுற மிஷின்ஸ் கிடையாது இல்லையா? நம்ம மூளைக்குள்ள இன்னொரு உலகம் இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உலகம். வாங்க அங்க போலாம். நம்மள உண்மையிலேயே மனுஷங்களா மாத்துற இடமே அதுதான். இதுதான் லிம்பிக் சிஸ்டம். சொல்லப்போனா நம்ம மூளையோட இதயம் மாதிரி. நம்மளோட எல்லா உணர்வுகளும், அன்பு, கோபம், பாசம், நம்பிக்கை, சமூக பிணைப்புன்னு எல்லாமே இங்கிருந்து தான் பிறக்குது. தர்க்கரீதியான மூளைக்கு நேர் எதிர்மாறா இது உணர்வுகளையும் உறவுகளையும் பாத்துக்குது. இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உணர்ச்சிகளோட ஆழம், அடுத்தவங்க கஷ்டத்துல பங்கெடுக்கிறது, அதாவது பச்சாதாபம், ஒருத்தர் மேல முழுசா நம்பிக்கை வைக்கிறது, அந்த உறவு பிணைப்பு, இதெல்லாம் இல்லாம ஒரு வாழ்க்கை முழுமையடையுமா? சொல்லுங்க. இப்ப இந்த ரெண்டுக்கும்ங்கிற வித்தியாசத்தை பாருங்க, எவ்ளோ தெளிவா தெரியுது. ஒரு பக்கம் ஐக்யூ டெஸ்ட் வச்சு அளக்கக்கூடிய தர்க்க மூளை, இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கையை எடை போடுற நம்மளோட உணர்ச்சி பூர்வமான மூளை. ஒன்னு கணக்கு போடுது, இன்னொன்னு ஒருத்தரோட ஒருத்தரை இணைக்குது. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. நம்ம வாழ்க்கையோட உண்மையிலே முக்கியமான பகுதிகள், காதல், நட்பு, சந்தோஷம், மன நிம்மதி, இதெல்லாம் எங்க இருக்கு? நம்மளோட ஐக்யூ ஸ்கோர்ல இருக்கு? பதில் இதுதான். இது ரொம்ப ஆழமான, சக்தி வாய்ந்த ஒரு உண்மை. அன்பு, விசுவாசம், உண்மையான இணைப்பு, இது எல்லாமே நம்ம உணர்ச்சிபூர்வமான மூளையில, அந்த லிம்பிக் சிஸ்டத்துல தான் இருக்கு. அந்த இடத்துக்கு எந்த ஒரு ஐக்யூ டெஸ்டாலையும் போகவே முடியாது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நாம நம்மள பார்க்கிற விதமும் மத்தவங்கள பார்க்கிற விதமும் இனிமே மாறணும். வாங்க, இதோட தாக்கம் என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆக, நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். மத்தவங்களோட இணையிற நம்ம திறமை, ஒருத்தர் நம்புறது, ஒரு நல்ல தலைவரா வழிநடத்துறது, நம்மளோட உண்மையான பலமே இதுதான். ஆனா இது எதுவுமே நம்ம ஐக்யூ ஸ்கோர்ல இருந்து வர்றதில்ல. இது நம்மளோட உணர்ச்சி பூர்வமான நுண்ணறிவுல இருந்து வருது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். ஒரு மனுஷனோட முழு திறமைய ஐக்யூ வச்சு அளக்க முடியாதுன்னா, அப்போ நாம எதை வச்சு அளக்கணும்? ஒரு சமூகமா நாம எதை மதிக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பேசின இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரி உங்க உலகத்தை பார்க்குற கண்ணோட்டத்தையே மாத்தக்கூடிய பல விளக்கங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.